ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Next வந்து sale and agreement to sell section 4. According to section 4 subsection 1 என்ன சொல்லுதுன்னா, contract of sale of goods is a contract whereby the seller transfers or agrees to transfer the property in goods to the buyer for a price. அதாவது கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது எந்த வித கான்ட்ராக்ட் அப்படின்னா, ஒரு விற்குனர் அவருடைய பொருளை ஒரு விலைக்காக அந்த வாங்குபவருக்கு மாற்றி கொடுக்கக்கூடுவதாக ஒற்றுக்கொள்ளப்பட்டால் அதை வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒரு ஒன் பார்ட் ஓனர் அண்ட் அனதர் ரெண்டுக்கும் நடுவில் இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இருக்கலாம். அப்சல்யூட்டாகவும் இருக்கலாம் அல்லது கண்டிஷனலாகவும் இருக்கலாம். செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2. கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் ப்ராப்பர்ட்டி அந்த குட்ஸ் வந்து ஒரு செல்லர் இடத்துலேருந்து பையருக்கு மாற்றி கொடுக்கப்படுது. The contract is called a sale. But where the transfer of property in the goods is to take place at a future time, அந்த ஒரு பொருள் மாற்றம் அப்படிங்கிறது பின்னாளில் வருங்காலத்தில் ஒரு தேதியில் நடக்கப்பட்டதாக இருந்தால், அதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் அட்டாச் ஆகி இருந்தால் இதை வந்து அக்ரிமெண்ட் டு செல்லுன்னு சொல்கிறோமே ஒழிய அதை கான்ட்ராக்ட் டு சேலுன்னு சொல்கிறதில்ல. இது வந்து செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 சொல்லுது. ஒரு அக்ரிமெண்ட் டு சேல் அப்படிங்கிறது எப்போ சேல் ஆகுதுன்னா, அந்த காலகட்டம் முடிவடைஞ்சு அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகி அந்த குட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாறி இருந்தால் மட்டுமே அதை வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்லுன்னு மாறுது. அது வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட் டு செல்லுன்னு தான் இருக்கும். இது செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4. அப்போது சேல் அப்படிங்கிறது என்னன்னு டெஃபினேஷன் பார்த்தோன்னா, எந்த ஒரு பொருள் செல்லரிடத்துலேருந்து பையருக்கு இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதை தான் சேல்னு சொல்கிறோம். அதை வந்து செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 டிஃபைன் பண்ணுது. ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் குட்ஸ், அந்த பொருளுடைய உரிமை, பொருளுடைய தன்மை எல்லாமே வந்து வாங்குனருக்கு விற்குனரால் மாற்றப்படுது அப்படின்னா மட்டும்தான் அந்த கான்ட்ராக்டை நம்ம சேல்னு சொல்ல முடியும். அக்ரிமெண்ட் டு செல் அப்படிங்கிறதுல அதனுடைய உரிமையாளர் மாறப்படுவது இல்லை, அவர்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படுறதில்லை. பின்னால் ஒரு தேதியில் இந்த பொருளுடைய உரிமை இந்த உரிமையாளராக அவர் மாற்றப்படுவார் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சர் டேட் கான்ட்ராக்ட் தான் அது. அதுலேயும் சில கண்டிஷன் அட்டாச் ஆகிருக்கலாம். அப்போ அது செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 படி என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்த குட்ஸ் இஸ் டு டேக் பிளேஸ் அட் அ ஃப்யூச்சர் டைம், பின்னொரு நாளில் நடக்கணும், அதுலேயும் ஒரு சில கண்டிஷன் படி நடக்கணும் அப்படின்னு இருந்தால் அதை அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது வெதர் ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் இஸ் அன் அப்சல்யூட் சேல் ஆர் அக்ரிமெண்ட் டு சேல் depends on the fact whether it contemplates immediate transfer from the seller to the buyer or the transfer is to take place at a future date. Contract of sale இல்லை agreement to sale அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒரு இது எப்போ ஏற்படுதுன்னா, அந்த பொருளுடைய உரிமை உடனடியாக மாற்றப்படுதா இல்லை பின்னொரு நாளில் பின்னால் ஒரு தேதியில் ஒரு ஃப்யூச்சர் டேட்டில் மாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலா அல்லது அக்ரிமெண்ட் ஆஃப் சேலா அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 16 வந்து 10th அக்டோபர் 2022 எக்ஸுங்கிறவர் தன்னுடைய காரை ஒய்க்கு 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 7 லட்சத்திற்கு மாற்றி கொடுப்பதாக ஒத்துக்கிறார். அப்போ இந்த இடத்துல அந்த ஒப்புதல் வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் சேல்னு தான் எடுத்துக்க முடியும், அதை வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னு எடுத்துக்கொள்ள முடியாது. when agreement to sell becomes sale,
எப்போ ஒரு அக்ரிமெண்ட் வந்து விற்பனைக்கான ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறது சேல் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த டைம் முடிஞ்சு அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகி அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரைட்டு, உரிமை, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குனருக்கு மாற்றப்படுதோ அப்போ தான் அது சேலாக மாற்றப்படுது. அப்போ ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கோஎக்ஸிஸ்ட் ஆகணும். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் மஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். என்ன மஸ்ட் அப்படின்னா இதில் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதில் அட்லீஸ்ட் 2 பார்ட்டியாவது இருக்கணும். ஒருவர் விற்பவர், மற்றொருபவர் அதை வாங்குபவர். இவங்க 2 பேரும் இருக்கணும். அது 2ம் ஒரே நபராக இருக்க முடியாது, 2ம் வெவ்வேறு நபராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர், அந்த கான்ட்ராக்டுடைய பொருள் அப்படிங்கிறது ஒரு மாறக்கூடிய பொருளாக இருக்கணும், மாறுதல் தன்மையுடைய பொருளாக இருக்கணும். அது எக்ஸிஸ்டிங் குட்ஸாகவும் இருக்கலாம், இல்லது ஃப்யூச்சர் குட்ஸாகவும் இருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் 2 பேரிடத்துலேயே உண்மையாக ஒரு பொருள் மாறணும். அப்போ தான் அது வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு சொல்லலாம். 2வது, ஒரு பொருள் மாறுவதற்காக அதை மாற்றக்கூடியவர்கள் பயன்பெறவிடல பணமாக செலுத்தப்பட வேண்டும். அதை பணமாக கொடுக்கணும், இல்லைன்னா பின்னால் பணமாக கொடுக்கணுன்னு ஒரு ப்ராமிஸ் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அது சேல். சும்மா அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒன்று வாங்கிட்டால் அதை சேல்னு எடுத்துக்கொள்ள முடியாது. 4வதாக, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பவரிடத்துலேருந்து வாங்குபவருக்கு மாறியே ஆகணும். அது அப்போ தான் வந்து அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது ஒரு ஆஃபர் தான். உங்களுக்கு இந்த பொருளை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் தான். அப்போ அதில் வந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டி மற்றொரு பார்ட்டியை உங்களுக்கு இந்த பொருளை கொடுக்குறேன், இந்த விலைக்கு கொடுக்குறேன்னா அவங்க அதை அன்னைக்கு தேதியில் வாங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டால் அதுக்கு பேர் அது அக்ரிமெண்ட்டாக தான் ஆகுமே ஒழிய அது சேல்னு ஆக முடியாது. அப்போது ஒரு சேல் கான்ட்ராக்ட் வந்து அப்சல்யூட்டாகவும் இருக்கலாம், கண்டிஷனலாகவும் இருக்கலாம். 6வது, எல்லா எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கும் இருக்கணும். ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், 2 பார்ட்டிக்கும் லாய்க்கானவங்களாக இருக்கணும், கம்பிட்டன்சி இருக்கணும், இல்லை அந்த பொருள் வந்து சட்டத்திற்கு புறம்பான பொருளாக சட்டத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருளான பரிமாற்றமாக இருக்கணும். 2க்கும் அந்த பொருள் மாறுறதுக்கு ஏதாவது ஒரு பயன் 2 பேருக்கும் கிடச்சிருக்கணும். இதெல்லாம் இந்த 6 பாயிண்ட்டுமே நமக்கு ஒரு சேலில் ரொம்ப இன்றியமையாததாக தேவையானதாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சேலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் டு சேலுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சேலுங்கிற இடத்துல அந்த பொருள் இமீடியட்டாக ஒரு வாங்குனருக்கு விற்குனர்கிட்ட இருந்து மாறுது. அதே நேரத்தில் அந்த பொருள் மாறாமல் பின்னொரு நாளில் மாறுறதாக ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அதை நாம் வந்து அக்ரிமெண்ட் டு செல்லுன்னு தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம் ஒரு விற்பனையை. ஏன்னா அங்கே கன்சிடரேஷன் கொடுத்துட்றாங்க, பணம் கொடுத்துட்றாங்க, பொருளும் மாற்றப்படுது, அதனால் அது ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டடு. இங்கே வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் டு செல்லில் வந்து செலுத்தப்பட வேண்டிய கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் அங்கே வந்து பின்னொரு நாளில் அந்த பொருள் மாறுது, காசு வாங்கிக்கிறோங்கிற ஃப்யூச்சர் டேட்டுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட், ரெமிடிஸ் ஃபார் ப்ரீச். இதில் ஏதாவது ஒருவர் மற்றொருவருக்கு எதை கொடுக்காம இல்லை ஒரு ஏமாற்றுதல் நடந்தால் அதில் என்ன ரெமிடி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, செல்லர் வந்து சேலாக இருந்தால் பையரை அந்த பொருளுக்கான விலைக்காக தாராளமாக கோர்ட்டில் கேஸ் போட முடியும். பொருளுடைய உரிமையோ பொருளோ தனக்கு மாற்றப்படவில்லை, சரிவர மாற்றித்தரப்படவில்லைன்னா இவர் கோர்ட்டை நாட முடியும், கோர்ட்டுக்கு போய் அதுக்காக ஃபைட் பண்ண முடியும். இங்கே அக்ரிமெண்ட் சேலில் அக்ரீவ்ட் பார்ட்டி டேமேஜஸுக்கு மட்டும்தான் போட முடியுமே ஒழிய அந்த பொருளோட விலைக்கோ அந்த பொருளுக்காகவோ போட முடியாதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, லயபிலிட்டிஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது சப்சிக்வெண்ட் லாஸ் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த குட்ஸ் அப்படிங்கிறது அந்த பையருடைய லயபிலிட்டி, வாங்குனருடைய பொறுப்பு தான் ஆகுது. இங்கே வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லயபிலிட்டி வந்து செல்லருக்கு தான் அமையுது, விற்குனருக்கு தான் அமையுது. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப்
ரைட் அப்படின்னு பார்க்கும்போது கிரியேட்ஸ் ஜஸ்ட் மீன்ஸ் ரைட் அகெயின்ஸ்ட் த ஹோல் வேர்ல்டு. இந்த நேச்சர் ஆஃப் ரைட்டுங்கிறது எல்லாம் அந்த பிஸ்னஸ் வேர்ல்டு இதுக்கு ரைட்டு வந்து இருக்கு, எல்லா வாங்குனருக்கும் விற்குனருக்கும் ஒரு ரைட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ரைட் அகெயின்ஸ்ட் அ பர்டிகுலர் பார்ட்டி டு த கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் டு சேலில் எந்த பார்ட்டி அக்ரிமெண்ட் பண்ணாரோ அவருக்கு மட்டுமே அது செல்லுபடக்கூடிய வகையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் ரீசேல், செல்லர் கெனாட் ரீசேல் த குட்ஸ். இப்போ ஒரு பையருக்கு இந்த விற்குனர் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொருளை விற்கிற உரிமை வந்து செல்லருக்கு கிடையாது. ஆனால் இங்கே வந்து அக்ரிமெண்ட் டு சேலில் வந்து செல்லர் அது வந்துட்டு இருக்கும்போதே டிரான்சாக்டில் இருக்கும்போதே அவர் இன்னொரு பையரை பார்க்க முடியும், செல் பண்ண முடியும். கேஸ் ஆஃப் இன்சால்வென்சி ஆஃப் செல்லர், இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு செல்லர் அப்படின்னு சொன்னால் பொருளை எடுத்துக்க முடியாது, ஆனால் பையர்கிட்ட இருந்தால் அதனுடைய விலையை திருப்பி வாங்க முடியும் சேலில். அதே நேரத்தில் அக்ரிமெண்ட் டு சேலில் வந்து அஃபிஷியல் அசைனி அந்த பொருளுடைய உரிமையை வாங்கிக்குவார், அதனால் ப்ரைஸ் விலையை ரெக்கவர் பண்ண முடியாது. இன்சால்வென்சி ஆஃப் த பையர், வாங்குனர் இன்சால்வெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குட்ஸினுடைய கண்ட்ரோல் வந்து அந்த அஃபிஷியல் அசைனிக்கிட்ட இருக்கும். இங்கே வந்து அஃபிஷியல் அசைனிக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் இருக்காது சேல் ஆஃப் குட்ஸ், அக்ரிமெண்ட் டு சேல். நெக்ஸ்ட்டு வந்து சேல் அப்படிங்கிறது அந்த மற்ற கான்ட்ராக்ட் அதை போல் ஒத்த கான்ட்ராக்டில் என்ன வித மாறுதல்களை பார்க்குது, டிஸ்டிங்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். சேல் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ், தவணை முறை திட்டத்திற்கும் விற்பனைக்கும் சேலுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்க்குறோம். ரெண்டும் ஒரு பக்கமாக வச்சு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான், இங்கேயும் பொருள் மாறுது, அதனுடைய விலை நிர்ணயிக்கப்பட்டு விலை மாறுது. ஹையர் பர்ச்சேஸ் தவணை திட்டத்துலேயும் அதே மாதிரி தான் ஆகுது. அந்த ஹையர் பர்ச்சேஸில் வந்து இமீடியட்டாக சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது வந்து பொருள் மாறுமே ஒழிய விலை உடனடியாக செலுத்தப்பட இல்லைங்கிறது மெயின் டிஃப்ரென்ஸாக பார்க்குறோம். ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுங்கிறதுக்கு நமக்கு ஹையர் பர்ச்சேஸ் ஆக்ட் 1972ன்னு இருக்குது, அதுதான் அந்த ஆக்டை வந்து தீர்மானிக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு அக்ரிமெண்ட் எப்படி ஏற்படுது அப்படின்னா, ஒரு பொருளை ஒரு நபர் மற்றொரு நபருக்கு தவணை முறையில் விற்பதற்காகவே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாரு. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பொருள் உடைய உரிமை வந்து எப்போ அந்த முழு தொகையும் இவர் செட்டில் பண்ணுறாரோ, பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் பே பண்ணி செட்டில் பண்ணுறாரோ அப்போ தான் பொருளுடைய உரிமை வந்து விற்குனர்கிட்டேருந்து வாங்குனருக்கு போகுது. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண அப்புறம் தான் அந்த உரிமை மாற்றி தரப்படுதுன்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த அக்ரிமெண்ட் எந்த நேரத்தில் வேணால் டெர்மினேட் ஆகலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் சேலில் வந்து ஹையர் பர்ச்சேஸ் இல்லாததுக்கு இதுதான், ஹையர் பர்ச்சேஸை சேலுன்னு சொல்லாததுக்கு இந்த மூணும் சேலில் இல்லாதது தான். சேலை பொறுத்த வரைக்கும் பொருட்கள் உடனடியாக அவருக்கு உடைமையாக்கப்படுது, அந்த பொருளுடைய விலையை இவர் வாங்கின பின்னால் அந்த பொருளை இமீடியட்டாக கொடுத்துட்றாரு. அதனால் அக்ரிமெண்ட் டெர்மினேஷனுங்கிற பேச்செல்லாம் அங்கே இல்லை. சேலுக்கும் ஹையர் பர்ச்சேஸுக்கும் விரிவான டிஃப்ரென்சஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் பாசிங் ப்ராப்பர்ட்டி, அந்த குட்ஸ் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த கான்ட்ராக்ட் போட்டு முடித்த உடனேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எப்போ சேலில். ஹையர் பர்ச்சேஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தவணை முறையில் கடைசி இறுதி தவணையை இவர் எப்போ செலுத்துகிறாரோ அப்போ தான் அது முடியடையுது. அடுத்தது பார்ட்டியுடைய பொசிஷன் என்னவாக இருக்கும், பையர் வந்து அந்த சேல் முடிஞ்சோன்னே ஓனர் ஆயிடுவார். ஆனால் ஹையரர்னு சொல்கிறோம் இந்த தவணை முறையில் வாங்குறவருக்கு, அவருடைய லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் அவர் அதனுடைய ஓனராக செயல்பட முடியாது. கான்ட்ராக்டோட டெர்மினேஷன் அப்படிங்கிறது பையர் டெர்மினேட் பண்ண முடியாது, அதனுடைய விலையை கொடுத்து தான் ஆகணும் அக்ரிமெண்ட் டு சேல் போட்டால். வேறஸ் தவணை முறை சட்டத்தில் எப்போ வேணால் அவருக்கு அந்த இது பிடிக்கலைன்னு சொன்னால் அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், அக்ரிமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு செலுத்தின தொகையை திரும்பி வாங்க முடியும். அடுத்தது இன்சால்வென்சி ஆஃப் த பையர்னால என்ன பேர்டன் வருது, செல்லருக்கு வந்து ஏதாவது லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பையர் இன்சால்வெண்ட் ஆகாமல் இருக்கணும். வேறஸ் இங்கே இதில் ஹையர் பர்ச்சேஸில் வந்து தவணை முறையில் வந்து ஓனருக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஹையரர் அவர் ஃபெயில் பண்ணார், அவர் பே பண்ண முடியலன்னு சொன்னால் ஓனர் அந்த பொருளை திருப்பி எடுத்துக்க கூட முடியும்.
அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ்னு பார்க்குறோம். பையர் அப்படிங்கிறவர் ஒரு பர்ச்சேசர்கிட்டேருந்து போனஃபைடாக தன்னுடைய அந்த பொருளுக்கான உரிமையை எழுதி வாங்கிக்க முடியும். வேறஸ் தவணை முறையில் வந்து எந்த விதமான உரிமையும் அந்த முதல்ல கொஞ்சம் கிடைக்காது. கடைசி பேமெண்ட் கொடுத்து முடிஞ்சு அந்த கடன் தீர்ந்ததுன்னு சர்டிஃபை பண்ணுறப்ப தான் இவருக்கு ஓனர்ஷிப் வரும். நெக்ஸ்ட்டு ரீசேல் அப்படிங்கிறது, சேலில் வந்து ஒரு பையர் எப்போ வேணால் திருப்பி அதை ரீசேல் பண்ண முடியும். அதே வந்து தவணை முறை இதில் வந்து இவர் இமீடியட்டாக சேல் பண்ண முடியாதுங்கிறத பார்க்குறோம்.